இந்த கோயில் வந்து ஸ்ரீ பஞ்சமுக சிவாலயம்னு பேரு. இது மகா பெரிவாளினுடைய பெரும் கருணையினால அவர் சொன்ன பிரகாரம் 5 முகம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால அதே மாதிரி இங்க ஏற்பாடு பண்ணி காசியிலேருந்து கொண்டு வந்து எல்லாத்தையும் இங்க வச்சிருக்கோம். என்ன இது வந்து சென்னை முகப்பேர், மேற்கு முகப்பேர்ல இருக்கு. இது பஞ்சமுக சிவாலயம்னு கேட்டா எல்லாருக்கும் தெரியும். அது கூகுள்ல போட்டாலும் வரும். இது ஒரு இந்த மாதிரி வேற எங்கேயுமே கிடையாது. இந்த மாதிரி சிவன் வந்து வேற எங்கேயும் கிடையாதுன்றது என்னுடைய உறுதியான ஒரு இது. என்ன நினைச்சாலும் நடக்கும். அதே மாதிரி காமேஸ்வரியும் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இது. நல்ல எல்லாருக்குமே அது ஒரு சௌரியமான ஒரு சுவாமி. எது கேட்டாலும் கிடைக்கும். ஏன்னா இங்க வந்து காசு பணம்லாம் ரொம்ப எதிர்பார்க்கறது இல்லை. பட் இங்க லலிதா சஹஸ்ரநாமம் முக்கியமா நிறைய நடந்துட்டு இருக்கும். 4 நவராத்திரியும் நடக்கும் ஃபுல்லா. அதனால வந்து 4 நவராத்திரி முடிஞ்ச உடனே 4 சண்டி நவச்சண்டி ஹோமம் நடக்கும். எல்லாரும் வந்து அதுல கலந்துட்டு எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. சிவராத்திரி அன்னைக்கு பலன் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு. ஒரே ஒரு வில்வதளம் போட்டவன்லாம் பெரிய ஆளாயிட்டான். அதனால ஆத்ம திருப்தியா பயபக்தியோட ஒரு சின்ன வேலை பண்ணா கூட போறோம். சிவனுக்காக ஹெல்ப் பண்ணா போறோம். அது ரொம்ப நல்லா இருக்கும். அது சிவன் கோயில் எல்லாராலையும் வர முடியுமா? பூர புண்ணியம் இருந்தாதான் வர முடியும். இல்லைன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் கஷ்டம். முயற்சி பண்ணா வந்துடலாம். சிவராத்திரியில என்ன மாதிரி வேண்டுதல்லாம் இருக்கு? சிவராத்திரியில என்ன மாதிரி வேண்டுதல் வச்சுக்கீங்க? வேண்டுதல்லாம் ஒண்ணும் கிடையாது. நாங்க நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும்னு நினைச்சாலே நம்ம நல்லா இருக்கும். அதுல ஒரு ஆள் தானே நம்ம தனித்தனியாவா இது பண்ணி உட்காந்துருப்போம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சா அதுல ஒரு ஆள் நம்ம. இதுதான் இந்த கோயிலினுடைய பிரார்த்தனையே. என்னன்னு கேட்டீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும்ன்றதுதான். எல்லாரும் அந்த மாதிரி நினைச்சா பாகிஸ்தான் சண்டைக்கு வர மாட்டேனே இல்லையா? அப்புறம் என்ன? சிவராத்திரி என்னைக்கு ஸ்டார்ட் ஆகி சிவராத்திரி திரியோதசி முடிஞ்ச உடனே, திதி முடிஞ்ச உடனே சிவராத்திரி ஆரம்பம். அது வந்து 24 மணி நேரம் இருக்கும். 24 மணி நேரத்துக்கு நம்ம கோயில்ல வந்து எவ்ரி 2 hours அபிஷேகம் நடக்கும். அதே மாதிரி காலையில வந்து ருத்ராபிஷேகம் நடக்கும். கம்ப்ளீட்டா 11 ருத்ரம் பாராயணம் பண்ணி ஹோமம் பண்ணி அந்த தீர்த்தம் எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி எல்லாம் நடக்கும். மற்ற கோயில்ல எல்லாம் 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுவா. நான் 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பண்ணிடுறேன். ஏன்னா எல்லாம் மக்கள் எல்லாம் திருப்தியா வந்து சுத்தி பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அவ வரும்பொழுது அவளுக்கு அபிஷேகம் நடந்திருந்தா ஒரு திருப்தியா இருக்கும். சிவராத்திரி அன்னைக்கு கண்முடிச்சுன்னா பவர் எல்லாம் சொல்ல முடியாது. கண்ணு முழிச்சா அது உங்க அதிர்ஷ்டம். என்ன பவருக்காக பண்றது கிடையாது. இது நம்ம கர்மா தொலைறதுக்காக. எல்லாரும் அவங்கவுங்க கர்மாவை கோமணத்துலதான் முடிச்சு போட்டு உட்கார்ந்துருக்கீங்க. என்னைக்கு இதை அவுத்து விட போறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைச்சாதான் அந்த கர்மா போகும். இல்லையா நிறைய அன்னதானம் பண்ணணும். சிவனை அப்படி பார்த்த உடனே